மதுரையில் 44.6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளார். இது தொடர்பாக களத்தில் இருந்து கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் ஜெகநாதன் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். தற்பொழுது நாளைய தினம் நடைபெற உள்ள நிகழ்விற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள்லாம் என்னென்ன ஜெகநாதன், விரிவாக விவரிங்க. வணக்கம். மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரை கிராம பகுதியில் பார்த்திருந்தால் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கமானது அமைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதனை நாளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். இந்த அரங்கத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகையை ஒட்டி பார்த்திருந்தால் தற்போது தீவிரமான பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வாடிவாசல், நிரந்தரமாக ஒரு வாடிவாசல் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாடிவாசல் வழியே தான் தற்போது காளைகள் வெளியே வந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் விளையாடுவதற்காக தயாராக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பகுதியில் தற்போது 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போதிருந்தே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வாடிவாசல் பகுதி தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கோம் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த கீழக்கரை கிராம பகுதியில் பார்க்கும்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்றாலே உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டில் ஒன்றாகும். குறிப்பாக இந்த மதுரையில் இதற்காக பிரத்யேக மைதானம் கட்டப்படும் என்று 2022ஆம் ஆண்டு பார்த்திருந்தால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி தற்போது அலங்காநல்லூர் அருகே இந்த கீழக்கரை கிராமத்தில் மலையை ஒட்டி 66 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு 2023 மார்ச்சில் பணிகள் துவங்கப்பட்டது. 44 கோடி மதிப்பீட்டில் 16 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 1 லட்சத்தி சதுரடி கட்டப்பட்டுள்ள இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 3 தளங்கள் இருக்கின்றது. நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டு பிரம்மாண்டமாக அரங்கம் தற்போது காட்சி அளிக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இந்த தரைத்தளத்தில் பார்க்கும்போது இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டின் வரலாற்று பண்பாட்டு சிறப்புகளை விளக்கும் வகையில் 2 அருங்காட்சியகங்கள் உள்ள அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டில் கொண்டாடும் விதங்கள், உலகம் முழுவதும் மாடுகளை வைத்து நடத்தப்படும் போட்டிகள், ஜல்லிக்கட்டு போராட்ட புகைப்படங்கள் ஆகியவை தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் இதில் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு அருங்காட்சியகத்தில் பார்க்கும்போது 100 பேர் அமர்ந்து இந்த ஜல்லிக்கட்டை குறித்து 20 நிமிடம் இந்த படம் ஆவணப்படமானது திரையிடப்படும். அதன் தேடப்படும் வகையில் ஒரு மினி தியேட்டரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாக அலுவலகம், வாடிவாசல், மாடுபிடி வீரர்கள், மாடுகள் பதிவு மற்றும் பரிசோதனை செய்வதற்காக தனித்தனி இடங்கள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றிலும் பிரம்மாண்டமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. பார்வையாளர்கள் அமரும் போது பார்த்தீங்கன்னா தரைத்தளத்தில் 800 நபர்களும், முதல் அடுக்கில் 1500 நபர்களும், 2ஆம் அடுக்கில் 2200 நபர்களும் அமர்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 4500 பார்வையாளர்கள் அமர்ந்து விளையாட்டை ரசிக்கும் வகையில் இங்கு நிரந்தர இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக வெவ்வேறு தனியார் அமைக்கப்பட்டு இது பிரிவுட்டப்பட்ட அறைகளும் இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பார்வையாளர்கள் பார்க்க வரும்போது அவர்களுக்காக தனியாக வெவ்வேறு அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்திருந்தால் இந்த காலை மற்றும் அவற்றின் உரிமையாளர்களுக்காக இந்த ஓய்விடங்கள், இந்த கால்நடை மருந்தகம், ஆண் பெண் பார்வையாளர்களுக்கு தனித்தனி ஓய்விடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அரங்கம் அமைய உள்ள இடத்தை தொடர்பு படுத்தும் வகையில் அந்த சித்தம்பட்டி வாடிப்பட்டி இடையே அந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைத்து வரும் இந்த புறவழி சாலையில் இணைந்து 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய சாலைகள் இதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாத காலங்களில் கூட பிற விளையாட்டுகள் நடத்துவதற்கும் ஏற்ற வகையில் இந்த மைதானமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கு நடைபெறக்கூடிய அந்த புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கீழக்கரை அலங்காநல்லூர் கிராமம், கீழக்கரை கிராமத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானத்தை நாளை தொடங்க இருக்கிறார். இதை பார்ப்பதற்காக சுற்று வட்டார கிராமத்தில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் இந்த மைதானத்தில் அமர்ந்து ஜல்லிக்கட்டை பார்வையிடுவதற்காக தயார் நிலையில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.